உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். இயேசு வழி இறை நம்பிக்கை என்ற ஒரு தலைப்புல தொடர்ந்து உங்களோடு நான் உரையாடி கொண்டு வருகிறேன். இந்த நாளிலும் ஒரு புதிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்துல மணிப்பூர்ல இருந்து யூத குலத்தை சேர்ந்த மக்கள் அங்க வாழ்கிறார்கள். அங்கிருந்து ஒரு 36 குடும்பங்களோ 50 குடும்பங்களோ இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு போய் அங்க சேர்ந்து இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்ன என்றதை பற்றி எல்லாம் அந்த தினசரி பேப்பர்ல வந்திருந்தது. அன்பானவர்களே, இதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த உரையாடல், இந்த பதிவினுடைய நோக்கமே மெய்யான ஒரு கடவுளினுடைய அந்த உண்மையை அறிந்து, வாழ்க்கையினுடைய உண்மையையும் அறிந்து, கடவுள் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் தெரிந்து, மன நிறைவோடு, மன நம்பிக்கையோடு, மகிழ்ச்சியோடு வாழ்க்கை வாழ்ந்து, இன்று மட்டுமில்ல, வள்ளுவர் சொல்வாரு இல்லைங்களா, பொறிவாயில் 5 வைத்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். அந்த நீடு வாழ்க்கை என்ற ஒரு உண்மை இருக்கிறது. மரணமே இல்லாத தொடர் வாழ்க்கை, மரணத்துக்கு பின்பும் தொடர்கின்ற ஒரு வாழ்க்கை, இது கடவுள் மனிதனுக்கு ஏற்படுத்தின ஒரு உண்மை. இதை குறித்துதான சரியான ஒரு நம்பிக்கை பெற்று அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்றுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். வாங்க உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். 4 ஆதாரங்கள் இருக்கிறது. நான் இயேசு வழி இறை நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை, அந்த ஒரு பெயர் அடிக்கடி உங்களை நான் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு மதம் இல்லை, சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தை நிறுவவும் இல்லை. கடவுளுக்கு மதமே கிடையாது. கடவுளுக்கு எதுக்கு மதம்? மதம் எப்படி வந்ததுன்னா, மனிதன் உருவாக்குனதுதான் மதம். கடவுள் ஒரு நாளும் இதை பண்ணு அதை பண்ணி இந்த மாதிரிலாம் செய்யுது, இந்த மதம் தான் சரியான மதம், மற்ற மதங்கள் எல்லாம் தவறு என்று கடவுள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே அவர் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு புலப்படும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுதே புத்த மதம் இருந்தது, சமண மதம் இருந்தது, சில மத கொள்கைகள் உலகமெங்கும் இருந்தது, சரிங்களா? சில ஆன்மீக தலைவர்கள் தோன்றினார்கள், மக்களுக்கு சில உபதேசங்களை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து எதை பற்றியும் விமர்சிக்கவும் இல்லை, எதை பற்றியும் அவர் மறுக்கவும் இல்லை. அதை பற்றி அவர் சொல்லல. மனிதர்களுக்கு வேண்டிய ஒரு சரியான ஒரு உண்மை மட்டும்தான் அவர் சொன்னார். அது மட்டும் இல்ல, மனிதர்களுக்கு கடவுளோடு சேர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ஏக்கத்தை தீர்ப்பதற்கான ஒரு பதிலாக அவர் வாழ்ந்து காட்டினார். மனிதனுக்கான பரிகாரமாக தன் உயிரையே கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து உயிர் தெழுந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு மதமே கிடையாது, சரிங்களா? கடவுளுக்கு மதமும் தேவையில்லை. அவர் மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கை தான் அவர் கொடுத்து சென்றிருக்கிறார். சரி, இப்போ இந்த இயேசு வழி இறை நம்பிக்கைக்கு 4 ஆதாரங்கள் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 4 ஆதாரங்கள் இருக்கு. There are 4 evidences for this truth, சரிங்களா? இயேசு வழி இறை நம்பிக்கை. அப்போ இயேசுவின் மேல் வைக்கின்ற நம்பிக்கையின் மூலமாக கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய அந்த இறை நம்பிக்கை வாழ்க்கைக்கு அது உண்மைதானா, அது சரிதானா, அல்லது யாரோ சொல்லிட்டு போயிட்டாங்களா என்றெல்லாம் நாம இதை ஏற்றுக்கொள்ளலாமா, இது அது ஒர்த்துதானா என்றெல்லாம் நீங்க ஒருவரை யோசிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஆதாரங்கள் இருக்கின்றது. முதல் ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல, யூதர்கள். பைபிள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா முழுக்க அது யூதர்களை பற்றின ஒரு வரலாறு, பழைய ஏற்பாட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். இறைவனுடைய அவதாரமே அவர் ஒரு யூதராகத்தான் வந்தார். அப்ப இது ஒரு கேள்வி நீ கேட்கலாம், என்னென்ன சார் ஒரு குறிப்பிட்ட இனத்தை பத்தி தானே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது, இதை பத்தி சொல்றீங்களே, அது நமக்கு தெரியலங்க. ஆனா நடந்தது இதுதான். ஆனால் அவர் ஒரு நாளும் இயேசு கிறிஸ்துடைய வழியில, வாழ்க்கையிலே, அவருடைய போதனைகளை பாருங்க, எல்லாம் யூதரா மாறிடுங்க, எல்லாம் யூதர்கள் தான் கடவுளுடைய மக்கள், ஆனால் நீங்க எல்லாருமே உலகம் முழுசும் யூதர்கள் வழியில நடக்கும், ஒரு நாளும் அவர் சொன்னதே கிடையாது. அது ஒரு பரம ரகசியம், அது இறைவனுக்கே உரிய ஒரு ஞானம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். யூதர்கள் இன்றும் இருக்கிறார். முதல் எவிடன்ஸ், சரிங்களா? ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வரலாறு என்பது ஒரு கற்பனை என்றோ, அது ஒரு பொய் என்றோ நாம ஒரு நாளும் முடிவு கட்டவே முடியாது. அது இந்த உலகத்துல நடக்கலை என்றோ நீங்க சொல்லவே முடியாது. இன்றைக்கும் அதற்கு ஆதாரம் இருக்கிறது, சரிங்களா? இயேசு வழி இறை நம்பிக்கைக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் இன்றைக்கும் வாழ்கின்ற யூதர்கள். இரண்டாவது, இன்றைக்கும் நம்ம இடத்துல இருக்கின்ற அந்த பைபிள், சரிங்களா? இறை வார்த்தை. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, சரிங்களா? அது யார் எழுதுனா, எப்போ எழுதுனா, இதெல்லாம் நிறைய ஆய்வுகள் இருக்கிறது. எல்லாத்துக்கும் உண்மை இருக்கிறது, எல்லாத்துக்கும் தகவல் இருக்கிறது. இல்லைங்க, யாருன்னு தெரியல, சரி ஏதோ எழுதி போயிட்டாங்க, இல்ல எல்லாத்துக்கும் ஒரு உண்மை தகவல் இருக்கிறது.
அந்த யார் எப்ப எந்த சூழ்நிலையில் எழுதினார்கள், எதற்காக எழுதினார்கள், இது எல்லாத்திற்குமே இந்த திருமறை பைபிள் சொல்றோம் இல்லைங்களா, அது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமா இருக்கிறது. சரிங்களா? இரண்டாவது ஆதாரத்தை பற்றி பார்த்தோம். மூணாவது ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருச்சபை. திருச்சபை இயேசுவின் வழியில இறை நம்பிக்கை கொண்ட இயேசுவினுடைய அடியவர்கள் சபையாக இணைந்து வாழ்ந்த ஒரு வரலாறு இருக்கிறது. சரிங்களா? திருச்சபை என்பது இன்னைக்கு பல கொள்கைகள்ல பிரிந்திருக்கலாம். அதுக்கு டினாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம், சபை பிரிவுகள் என்று சொல்கிறோம். இவனுக்குள்ள ஒரு ஒத்துமை இல்லாம இருக்குது, அது ஒரு வருத்தமான விஷயம்தான், அது தேவையில்லை தான். ஆனா எல்லாருக்குமே ஊற்றாக ஒரு வேறாக இருப்பவர் இயேசு கிறிஸ்து தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது, யாருமே அதை மறுக்க மாட்டாங்க. அது ஒன்று, அது என்றைக்கும் நிற்கிறது. சரிங்களா? மூன்றாவது ஒரு ஆதாரம். நான்காவது ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறிவியல் ஆதாரம் என்று நான் சொல்லுவேன். ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் ரிசர்ச். சரிங்களா? அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. திருமறையில பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாமே உண்மைதானா, அது நடந்ததெல்லாம் சரிதானா, அந்த அரசர்கள் வாழ்ந்தார்களா, இப்படிப்பட்ட அங்க ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கிறதா என்று இன்றைக்கும் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. சரிங்களா? அவை அனைத்துமே இந்த பைபிள் என்பது உண்மைதான், இதுல எழுதப்பட்டிருக்கிற தகவல்கள் உண்மைதான் என்பதை நிரூபித்துக் கொண்டே வருகின்றன. அப்படின்னா எதை அதை நிரூபிக்கிறது? இயேசு வழி இறை நம்பிக்கை என்பது ஏதோ ஒரு மனிதர்களாக விருப்பப்பட்டு செய்ததல்ல, இது கடவுளுடைய ஒரு திட்டம். கடவுள் இதிலே செயல்படுகிறார். சரிங்களா? இதைத்தான் நாம் அந்த 4 ஆதாரங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம். தொடர்ந்து பேசுவோம். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.